ஃப்ரெண்ட்ஸ் அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தலைவர் வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாருங்க லாஸ்ட் 2 பால் மொத்த மேட்சையும் ஒர்த்தா மாத்திராரு. தலை வந்தாரு, ஜடேஜா வந்தாரு ப்ரோ. அவரை வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள இருந்து கையாட்டினாரு தலைவர். ஜடேஜா வெளில வந்து ஒரு ஃபேக் பண்ணிட்டு திருப்பியும் அப்படி உள்ள போனாரு ப்ரோ. அப்படியே கிளைமேக்ஸ் வெளியில சினிமா கரெக்டா ஜடேஜா அப்படி திரும்புறாரு, தோனி உள்ள வராரு, தலை வராரு வெளியில. பாட்டுக்கு தலைவர் நடந்து வந்தான் ப்ரோ. போட்டாங்க. ரசல் காதை மூடிட்டாரு ப்ரோ. அவரால் சவுண்டே தாங்க முடியல. அவரால் தேசி போல அங்கேயே பறந்துருக்கும் ப்ரோ. தலைமை ஃபார் எவர், அவ்வளவுதான் முடிஞ்சது. வர்த்து டிக்கெட் ரேட்லாம் வர்த்து ப்ரோ, நார்மலா தான் இருக்கு. ஆன்லைன்ல சில இடத்துல மட்டும் சேல்ஸ் பண்றாங்க பிளாக்ல, பட் படி நல்லா தான் பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டேஜ் நல்லா தான் ப்ரோ, நல்லா தான் இருக்கு. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கடைசியில் தோனி வந்தாரு, 6 அடிப்பார் நினைச்சோம், பட் ஆனா வந்து அடிக்க முடியல. நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுவோம், இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. கண்டிப்பா தலை அடிப்பார், 6 அடிப்பாரு, தலை அடிச்சு வின் பண்ணுவாரு. வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ. மேட்ச் பட் ஒரு பார் ஸ்கோர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் கிளாசிக்கல் ஃபினிஷ்ல இருக்கும், கொஞ்சம் டஃபா போகும்னு நினைச்சோம். ஒரு 200 டார்கெட். இப்போ எல்லா மேட்சஸும் பார்க்கும்போது 200+ தான் போயிட்டு இருக்கு நியர்பை. ஸோ நம்மளும் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தோம் 200 ரேஞ்ச் போனா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும், தோனிக்கு இன்னும் ஒரு சான்சஸ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தா. பட் ஸ்டில் ஓவரால் சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மிஸ்டர் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சிவம் துபே அண்ட் மிஸ்டர் ருத்துராஜ். தலை தோனி தான் அந்த ஒரு ஜட்டு உள்ள வந்துட்டு தலை பின்னாடி கூப்பிட்டுட்டு திரும்ப உள்ள வந்தார்ல, மறக்க முடியாத சீன். சென்னை மக்களுக்காகவே அவர் உள்ள வந்தாரு சார். தலை சான்ஸே இல்ல. தலை ஆல்வேஸ் தலை தான் சார். லாஸ்ட் 10 மினிட்ஸ் தோனி வந்தாரு பாருங்க, அப்படியே ஸ்டேடியமே அப்படியே ஒரு மாதிரி டெசிபல் எல்லாம் கரைஞ்சிருச்சு, அப்படியே பறந்துருச்சு ஸ்டேடியம். யாரும் உட்காரவே இல்லை சீட்ல, அப்படியே எல்லாரும் நின்னு ஒரே ஆரோப்பம் தான். தோனி வந்தாலே போதும், வேற எதுவும் வேணாம். I'm a CSK fan, but just I have to say one word. Twinkle twinkle little star, Dhoni is superstar. When see Dhoni batting, when happy. When go. தலை தான் ப்ரோ, தலை தான் ப்ரோ. தரிசனம் பார்த்தாச்சு ப்ரோ. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சிஎஸ்கே வின் பண்ணது we were very happy and டோனியை வந்து 3 மேட்ச்க்கு அப்புறம் இந்த மேட்ச்ல நேர பாக்குற சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. மேட்ச் சூப்பரா இருந்தது. எல்லாம் வந்ததே தோனிக்காக தான். லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆவான்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் இருந்தது. தோனி கிளம்பும் முன்னாடி ஒரு சென்ட் ஆஃப் தான் நாங்கள் வந்தோம். நெக்ஸ்ட் இயர் தோனி விளையாடும், நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வந்தோம். மேட்ச் செம்மையா இருந்தது. லைக் விக்கெட் சூப்பரா இருந்தது, ரன் சூப்பரா இருந்தது. அதுவும் கடைசி 3 பால்ஸ்க்கு வந்து தோனி என்டையர் க்ரௌடே வந்து தோனிக்காக பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வி ஆல் கேம் ஃபார் தோனி, வி ஆல் கேம் ஃபார் சென்னை. ரொம்ப ஹாப்பியஸ்ட் கேம். எவ்ரிதிங் வாஸ் வெரி entire thing, ஸ்டேடியம் இப்போ கூட வந்து ஃபுல்லா போலீஸ்லாம் இருந்து இட்ஸ் ஃபீல்ஸ் வெரி சேஃப். midnight 12 2 லேடிஸ் தனியா இருக்கும். வெரி சேஃப் இன் சென்னை. வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் சென்னை டீம். ஹாய். ஸோ இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக நம்ம காலையில் வந்து ஒரு 4 மணிக்கு கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர் தாண்டி நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தோம். ஸ்பெஷலி இந்த மாதிரி மறுபடியும் அவ்வளோ தூரம் நம்ம இப்போ கிளம்புறோம். ஸோ மேட்ச் பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் வந்ததுக்கே வந்து தலை தரிசனம் தான். ஸோ கடைசியில் 1 பாலோ இல்லை 2 பாலோ தலை தரிசனம் பண்ணியாச்சு, அவ்வளோதான் நமக்கு அது போதும். ஸோ கொடுத்த அந்த 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் டிக்கெட் வந்து வர்த்து வருமா. ஸோ சிஎஸ்கே. ஸோ இந்த டிக்கெட்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்காக ப்ரியராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓப்பனிங் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஆன உடனே வந்து டக்குன்னு பார்த்தோம். நம்ம வந்து லைக் சீப்பர் ப்ரைஸில் பார்த்தா அது கிடைக்கல. ஸோ அதனால வந்து 7,000 and 10,000 ருபீஸ் டிக்கெட்ஸ்லாம் நம்ம ஒரு கேங் வாங்கிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், ஸ்பெஷலி இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக. ஸோ கடைசியில் வந்து ஒரு ஜெஸ்டர், ஜடேஜாவோட ஜெஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ஜடேஜா கடைசியில் ஒரு 2-3 ரன்ஸ் தான் ரிமைனிங் இருந்துச்சு. ஜடேஜா வர வரைக்கும் வந்து மறுபடியும் போயிட்டு ரிட்டர்ன் தோனி அமிச்சாரு. ஸோ ஸ்பெஷலி அவங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு ட்ரீட். இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணதுக்காக ஒர்த்து வந்து ஒரு 2 பால்ஸ் இல்லை 3 பால்ஸோ தலை ஆடுறது பார்த்தாச்சு. ரொம்ப தேங்க்யூ தலை, தேங்க்யூ ஸோ மச். கத்தி எல்லாம் போயிடுச்சு. அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் தான் வந்து நம்ம எம்எஸ்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் வந்தோம். ஸ்டேடியம்ல நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட்.